Ninth question, limit n tends to infinity 1 by nth root of n factorial. Then, what is the value of L? Option A, L is equal to 0. Option B, L is equal to 1. Option C, L lies between 0 and infinity. Option D, L is equal to infinity. இந்த question பார்த்தீங்கன்னா ஜூன் 2017ல கேட்டிருந்திருக்காங்க. இப்போ லிமிட் வேல்யூ n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடும்போது எல்லோட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. இத்தனை நேரம் நீங்க லிமிட் அப்ளை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த இது n ஃபேக்டோரியல் பவர் 1 by n, அதாவது nth ரூட் ஆஃப் n ஃபேக்டோரியலுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம், லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இதோட லிமிட் வேல்யூ as n tends to infinity போடும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். ஸோ ஃபேக்டோரியல் பவர் 1 by n போட்டாலும் அதோட ஆன்சர் இன்ஃபினிட்டி. இப்போ லிமிட் n tends to infinity அதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ நம்ம போடும்போது 1 by infinity வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும், 0ன்னு கிடைச்சிடும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது கரெக்ட்னு சொல்லிடலாம். இல்ல இந்த ரிசல்ட்டை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏஎன் 0வா இருந்து ஏஎன் வந்து டைவர்ஜென்டா இருந்துச்சுன்னா தென் லிமிட் வேல்யூ 1 by n as n tends to infinity is equal to 0ன்னு சொல்லிடலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏஎன் நம்மளுக்கு டைவர்ஜென்ட் அண்ட் ஏஎன் வேல்யூ நம்மளுக்கு பாசிட்டிவ்ன்றது தெரியும். அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணா கூட பவுண்டடா இருந்து டைவர்ஜென்டா இருந்ததுனாக்கா அந்த லிமிட் வேல்யூ டென்ஸ் டு 0ன்றத சொல்லிடலாம். நம்மளுக்கு பவுண்டட் பிலோ இங்க வந்து நம்ம லிமிட் அப்ளை பண்ணியும் போடலாம். அப்ப ஃபேக்டரியலுக்கு ஃபர்ஸ்ட் லிமிட் அப்ளை பண்ணும்போது இன்ஃபினிட்டி, அதுக்கப்புறம் லிமிட் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது 1 by infinity tends to 0ன்றத ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆப்ஷன் ஏ எல் இஸ் ஈக்குவல் டு 0ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.